எல்லாம் அல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த வில்லி பாரதம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நலச்சரித்திரம் கேட்டோம். அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றச் சென்றான். தவம் இயற்றுவது என்றால் அந்த காலத்தில் மிகவும் கடினமான ஒன்று. இந்த கலியுகத்தில் நாம் பகவன் நாமாவை சொன்னால் போரும். இதைத்தான் புரந்தரதாசர் சொல்றார். ಧ್ಯಾನವು ಕೃತಯುಗದಲ್ಲಿ ಯಾಗಯಜ್ಞವು ತ್ರೇತಾಯುಗದಲ್ಲಿ ಅರ್ಚನ ದ್ವಾಪರ ಯುಗದಲ್ಲಿ ಕೀರ್ತನ ಮಾತ್ರದಿ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಮುಕುದಿಯ ನೀವೇ புரந்தர விட்டல புரந்தர விட்டல. அந்த யுகத்தில் தவம் இயற்ற வேண்டும். தவம் இயற்றினாலுமே இறைவனுடைய நாமாவைத்தான் சொல்ல வேண்டும். 4 யுகத்திலுமே பேசப்பட்டது. பகவானை விட உயர்ந்தது அவன் திருநாமா, அவன் திருவடி. ஆக அவன் நாமாவை சொல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியத்துவம். ஒற்றை காலிலே நின்று தவம் இயற்றுகிறான். கரையான் புற்று கட்டிவிட்டது, பாம்பு குடி கொண்டது. கருந்துருகல் எனக் கருதி கன்றும் பிடியும் களிற்றினமும் உடன் உறிஞ்ச கரையான் ஏறி பொருந்து முளை புற்றதன புயங்க மூற பரிந்து மழையினாள் வெயில் நாள் பனி நாள் என்று பாராமல் இவனை போல் அருந்தவம் இயற்றியவரில் யாருளர் சிவசிவ என்றினர் வில்லிபுத்தூரார். தவம் இயற்றுகிறான். தவம் இயற்றுபவனுக்கு காமமும் கூடாது, கோபமும் கூடாது. காமக்ரோதம் இருந்தால் தவம் வெற்றி பெறாது. இவனுக்கு காமம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிக்க இவர் தந்தை தேவேந்திரனே ஊர்வசியை அனுப்புகிறார். ஆமாம், அவன் க்ஷத்திரியன், ராஜா, திருமணம் செய்து கொண்டவன். திரௌபதி மட்டுமல்ல, சுபத்ரை என்று திருமணம் செய்து கொண்டவன். இவன் பெண்ணிடத்திலே மோகமில்லாமல் இருக்கிறானா என்பதை சோதிக்க தேவேந்திரன் ஊர்வசியை அனுப்புகிறார். எப்படி அவன் தவம் இயற்றுகிறான்? தன்னுடைய வெப்பத்தை தணித்து தியானம் செய்கிறான். அங்கியால் அங்கியை வெதுப்பி தங்கிய தாபமும் சோபமும் கெட இங்கீதத்து ஒடுக்கினன் இதயம் தன்னையே நர்வில்லிபுத்தூரார். ஆக இந்த தவம் இயற்றுவது என்பது புராண காலத்திலே இருந்ததற்கும் இப்பொழுது கலியுகத்திலே நாம் இப்படி ஒற்றை காலிலெல்லாம் நின்று தவம் இயற்ற வேண்டாம். ஆழ்வாரே சொல்லியிருக்கிறார், பஞ்சாக்னியில் நின்றெல்லாம் தவம் செய்ய வேண்டாம், பகவன் நாமாவை சொன்னாலே போதும். அப்பொழுதுமே தவம் இயற்றினாலும் சிவனுடைய நாமாவை சொல்லுகிறார். வில்லிபுத்தூரார் சொல்கிறார், அருந்தவம் இயற்றியவரில் இவனை போல் சிவசிவ என்று யாருளர். சிவனுடைய திருநாமாவை சொல்லுகிறான். இறைவனுடைய திருநாமாவை சொல்ல வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு இறைவனுடைய திருநாமாவை வைக்கிறோம். ஏனென்றால் மகனை கூப்பிடும்பொழுதோ மகளை கூப்பிடும்பொழுதோ இறைவனுடைய நாமாவை வைத்தால்தான் நமக்கு அழைப்போம், புண்ணியம் கிடைக்கும். இதைத்தான் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சிவனுடைய நாமாவை சொல்லுகிறான். தவம் இயற்றுகிறான் அர்ஜுனன். தேவாரத்திலே சொல்லுகிறார்கள், பார்த்தனுக்கு பாசுபதம் அன்று ஈந்து. பார்த்தனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்தவன் பரமேஸ்வரன். அவரை பற்றி சொல்லும்பொழுது வில்லிபுத்தூரார் சொல்கிறார், வரம் தருள் கடவுள். சிவனுடைய நாமாவை சொல்லி பாடிக்கொண்டும் தவம் இயற்றுகிறான். பாகி பாகி பரமேஸ்வரா ஜெய கௌரி வர சுந்தரா டம 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 ருகநாதா தகதிமி தகதிமி நடன மனோகர தாண்டவ பிரிய சங்கர பாகி பாகி பரமேஸ்வரா. இந்த காலத்திலே கவி ஒருவர் பாடினார், எவன் வரும்பொழுது சிவன் நாமாவை சொல்ல முடியாது, இப்போவே சொல்லுனர். அம்புலி கங்கையணிந்த ஜட்டாதரன் அன்பர் மனம் வளர் சம்பு கபாலியை நம்பி கெட்டவரெவரைய
உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலையை எய்துவதுறுதி. இதை உணர்ந்தால் அன்று செயலிழந்து வரும் பொழுது சிவன் பெயர் நாவில் பாராதே. ஆதலினால் மனமே சிவன் நாமமும் சொல்லி பழகு. உன்னை நம்பி கெட்டவரெவரைய. ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமமும் சொல்லி. இன்றைக்கே சொல்லு, இப்போவே சொல்லு. பட்டினத்தார் சொல்கிறார், காலன் வரும் முன்னே கண்பஞ்சடை முன்னே பாலுன் கடைவாய்ப்படும் முன்னே மேல் விழுந்து உற்றாரழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறு நெஞ்சே. யமன் வருவதற்குள் சிவன் நாமாவை சொல் என சொல்லுகிறார். அதனால்தான் எப்பொழுது சொல்வது என்று கேட்காதீர்கள். காலன் வரும் முன்னே என்றால் காலம் என்பது நமக்கு கடிகாரம் காட்டுகிறது. அதன்படி நடப்பவன் யமன். அதனால் அவனுக்கு காலன். வினாடியும் தப்பாமல் நடப்பவன். ஆமாம், நாம் வெளியிலே ஒரு கடிகாரம் வைத்திருக்கிறோம். அது டிக்கு டிக்கு என்று மணியை சுற்றி வருகிறது 24 மணி நேரம். பகவான் நமக்கு இங்கே ஒரு கடிகாரம் வைத்திருக்கிறான். அதுவும் டிக்கு டிக்குன்னு தான் அடிக்கிறது. அந்த கடிகாரம் காலம் ஆயிடுத்துன்னு காட்டுறது. இந்த கடிகாரம் காலன் வரான், எப்போ வரான்னு தெரியாது. அதனால் அதையே எண்ணிக்கொண்டு இருக்க முடியாது. அவனை எண்ணுவதற்கு பதிலால் சிவனை எண்ண வேண்டும். சிவனுடைய திருநாமாவை சொல்லி கொண்டிருக்கிறான். கரையான் புத்து கட்டிவிட்டது, பாம்பு குடி கொண்டது. இப்பொழுது தேவலோகத்திலிருந்து ஊர்வசி வருகிறாள், நாட்டியமாடுகிறாள். தோற்று போனாள். காரணம் என்னவென்றால் இவன்தான் சிவனுடைய நாமாவை சொல்லி கொண்டிருக்கிறான். இவனை போல அருந்தவம் இயற்றியவரில் யார் உளர் சிவசிவ என்று. இதிலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நாம் நல்ல காரியம் செய்யும்பொழுதுதான் இடையூறு வரும். ஆமாம், கெட்ட காரியத்துக்கு இடைஞ்சல் வராது. ஏன்னா அதுவே கெட்ட காரியமே. நல்ல காரியத்திற்குத்தான் இடையூறு வரும். நம்மாத்து பையன் ஸ்கூலுக்கு போனான்னு அங்கே ஃப்ரெண்டு சேர வேண்டும் நல்லபடியாக. சினிமாவுக்கு போகலாம் என்றால் கஷ்டம். அதனால் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே மனிதனுக்கு நல்ல காரியத்தின் பொழுது இடையூறு வரும். ஆபீஸுக்கு கிளம்பும் பொழுதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு நீக்கிவிட்டு நம்முடைய செயலை செய்ய வேண்டும். பகவன் நாமாவை சொல்வதையே பகவான் கீதையில் சொல்லுகிறான், பார்க்க போகிறோம். கடமையாக செய் என்கிறான். தியானம் என்பது மிக மிக கடினம். கான்சன்ட்ரேஷன். இறைவனை மனதிலே இருத்தி கொண்டு அவன் நாமாவை சொல்ல வேண்டும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி ஜபம் செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன என்று. அந்த காலத்திலே ரொம்ப ஊர்வசி போன்றவர்கள் வந்து கெடுக்க வந்தார்கள். இப்பொழுது நம்மை சுற்றியே இருக்கிறார்கள். சகல விதமான வஸ்துக்களும் இருக்குது. அதில் நன்மையும் இருக்குது, கெடுதலும் இருக்கிறது. நாம் தான் எது நல்லது என்று தேர்ந்தெடுத்து கொள்ளணும். பாரதியார் சொன்னாத மாதிரி நன்றது தேர்ந்திடல் வேண்டும். எது நல்லது எது கெடுதல் என்று தேர்ந்தெடுக்கணும். அந்த ஊர்வசி வந்து நாட்டியமாடினாள், தோற்று போனாள். காரணம் என்னவென்றால் இவனுடைய மனம் சிவனிடத்திலே லயித்தது. விஸ்வாமித்திர மகரிஷி தவம் இயற்றினவர் ஏமாந்தார், குழந்தையை பெற்றார். பிறகுதான் தவம் இயற்றினார். அதனால் இந்த பெண்கள் வந்து அழகான பெண்கள் வருவார்கள், இடையூறு செய்வார்கள். இது என்பது அந்த காலத்திலே தவம் இயற்ற போனவர்களுக்கு வந்தது. இந்த காலத்திலே உத்தியோகத்துக்கு போகிறவர்கள், கல்விச்சாலைக்கு போகிறவர்கள், அதெல்லாமே ஒரு தவம். உத்தியோகமே ஒரு தவம். கல்விச்சாலைக்கு சென்று கல்வி கற்பது தவம். அங்கு நமக்கு இடையூறாக பெண்கள் வந்து நாம் பெண்ணை நினைத்து விடக்கூடாது. நினைத்தால் போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் உத்தியோகத்திலே கெட்ட பெயர் வந்துவிடும், வியாபாரத்திலே அபிவிருத்தி இருக்காது, படிப்பிலே இருக்கும்பொழுது
இன்னும் ஒரு பெண் மீது நமக்கு காதல் உண்டாகிவிடுமே ஆனால் கல்வி போய்விடும். ஆக பாருங்கள், அந்த காலத்திலிருந்தே வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த பெண்ணின்பம் என்பது நமக்கு எந்த தருணத்தில் தேவை, எப்பொழுது தேவை என்று உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும். அந்த காலத்தில் தவம் இயற்றினார்கள் என்று சொன்னார்கள். இந்த காலத்திலே நாம் வாழ்வதே தவம். வீட்டில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, கல்விச்சாலைக்கு போகும்போதும் கல்லூரிக்கு போகும்போதும் அது தவம்தான். அப்பொழுது நமக்கு இடையூறு வரும்பொழுது நாம் தவிர்க்க வேண்டும். இங்கு தான் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் வரத்தான் வரும். நாம் தான் அதை தவிர்த்து விட்டு நல்ல பாதையில் போக வேண்டும். இக்னோர், அதை கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நம்முடைய கடமைக்கு இடையூறாக எது இருந்தாலும், அதிலே மது, மாது, சூது, ஏற்கனவே பார்த்தோம் சூதாட்டம் ஆடின கதையை, தர்மபுத்திரன் கதையும் நளன் கதையும். இந்த மூன்றும் இருக்குமே ஆனால் மனிதனிடத்திலே முன்னேற்றம் தடைப்படும், கஷ்டம் வரும். இந்த ஊர்வசி நாட்டியம் ஆடுகிறாள். அர்ஜுனன் அவளை லட்சியம் செய்யவில்லை, அவள்தான் தோற்று போனாள். இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நிராகரித்து விடுவோமே ஆனால் நமக்கு வருகின்ற இடையூறை நாம் நல்ல பாதையில் சென்று விடுவோம். சரி, இதற்கு பிறகு தேவேந்திரனே வருகிறான். இவனுக்கு கோபம் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு வயதானவராக வருகிறான். என்றைக்குமே தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு குழந்தையை வளர்ப்பதும் வயதானவரை பேணி பாதுகாப்பதும் கஷ்டம். பேசினதையே பேசுவார்கள், கேட்டதையே கேட்பார்கள், பொறுமையாக பதில் சொல்லணும். வயதான சிவனடியாராக வருகிறார். ஏனப்பா நீ இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறாயே, நீ யார் என்று கேட்கிறார். நான் அர்ஜுனன், தர்மபுத்திரன் தம்பி. இந்த சூதாட்டம் ஆடினானே அவன் தம்பியா? கோபம் வந்துவிடக்கூடாது. யாராக இருந்தால் என்னன்னு சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஆமாம், ஏன் இங்கு நிற்கிறாய்? சிவனை நோக்கி தவம் இயற்றுகிறேன். ஓ, எதற்கு தவம் இயற்றுகிறாய்? பாசுபதாஸ்திரம் வாங்க. கேட்டதையே கேட்கிறார். கோபம் வரக்கூடாது. பிறகு இந்திரன் காட்சி அளித்தான். உன்னிடத்திலே காமமும் இல்லை, கோபமும் இல்லை, சிவபெருமான் உனக்கு காட்சி அளிப்பார். ஆக தவம் இயற்றக்கூடிய அர்ஜுனன் ஒவ்வொன்றாக வென்று பிறகுதான் சிவனையே பார்க்கிறான். சிவபெருமான் எப்படி வருகிறார், என்னமாக வருகிறார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தீர்களேயானால் ஊர்வசி என்ற காமத்திடமிருந்து தப்பினான். இந்திரன் வயதானவராக வந்தான், விருத்த வடிவத்தில் கோபம் இல்லாமல் தப்பினான். சிவனை நோக்கி தவம் இயற்றுகிறான், சிவ 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 என்று. இப்பொழுது நாம் கோவிலுக்கு போகிறோம் என்றால் அதுவே தவம். கோவிலுக்கு செல்லும்பொழுதுதான் இடையூறு வரும். இதையெல்லாம் நாம் நீக்கி போக வேண்டும். நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பெண் தெய்வத்தினுடைய அருள் வேண்டும். நாம் வணங்குகின்ற தெய்வம்தான் பெண் தெய்வமாக இருக்கு. நீ சிவனை வணங்கினால் சிவன்தான் பார்வதியாக இருக்கிறார், பெருமாள் தான் மகாலட்சுமியாக இருக்கிறார், முருகப்பெருமான் தான் வள்ளி நாச்சியாராகவும் தெய்வ யானையாகவும் இருக்கிறார். இப்படி நாம் வணங்கக்கூடிய தெய்வம், நம்மாழ்வார் சொல்கிறார், வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவிகற்பத்தால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவையவைதோறும் ஒரு அணங்கு படைத்து நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் என்று. இவன் தவம் இயற்றுகிறான். இயற்றும் பொழுது கைலாய மலையிலே இருக்கிற பார்வதி கேட்கிறாள், தங்களை நோக்கி இப்படி ஒரு பக்தன் தவம் இயற்றுகிறானே, அவனுக்கு கிருபை செய்யக்கூடாதா என்று கேட்கிறாள். பிறகு என்ன நடந்தது என்று தொடர்ந்து பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்தளவில் திருநிறைவு செய்கின்றேன்.